ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1/2 கிலோ கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு எதுவுமே கட் பண்ணலை. நான் சமையல் செய்கிறப்போ அப்போது நான் தேவைன்றப்போ கட் பண்ணிப்பேன். ஸோ நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொಬ್ಬರಿ காரம், இது என்னோடய வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, தேவையான அளவுக்கு உப்பு, 5 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இந்த கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வரலும் வதங்க விட்டுருங்க. இதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். இந்த கத்திரிக்காவை நல்லா மேலும் கீழுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி அப்படியே இருக்க விட்டுட்டு நீங்கள் லோ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. இதுக்குள்ளே நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து போயிடும். நீங்கள் அதுக்குள்ளே மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியா, சீரகம், இதை போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சும்மா ஒரு நிமிஷத்துக்கு அப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொಬ್ಬರಿ காரம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பவுடரை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ சிம்மில் வச்சு விட்டுடுங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் சும்மா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.